தூக்கிடுனேன் போடு. மாட்டிக்கிச்சு சரியால மீன், கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய மீனா மாட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 75. இன்றைக்கான விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு வாரம் மழை பெஞ்சதுனால டேம்லாம் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. அதனால் சரி ரைட்டுன்னு பார்க்க போனோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி போச்சு. சரி அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறது வலை வச்சா மீன் பிடிப்போம். இந்த முறை சரி தூண்டில் வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் எடுத்து கிளம்பியாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் நம்மளுக்கு மீன் மாட்டிச்சா இல்லையா, நமக்கு எத்தனை மீன் கிடச்சிது, மற்றவங்க எவ்வளோ பிடிச்சாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம மீன் பிடிக்கிற முறையில் வலை போட்டு பிடிக்கிறது ஒரு முறைனா, கண்ணி வச்சு பிடிக்கிறது ஒரு முறைனா, அந்த தூண்டி போட்டு முடிக்கிறது ஒரு முறை. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் நிறைய மீன்கள்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு முறை பிடிக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்து கடிக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மீன் எம்பிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஹெவி காம்படிஷனாக தான் இருந்த இடத்துல. ஆனால் நம்மளுக்கு கடிக்குமான்னு பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் நம்ம அண்ணன் ஒரு மீன் பிடிச்சாப்ல. ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணோம். இதான் பார்த்தீங்களா நம்ம பிடிச்ச மொதல் மீன். நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம் மீனாக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணா மீன் தான், இந்த வேறு ரகமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம அண்ணன் பிடிச்சிட்டே இருந்தாப்புல. இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் பொழுதுபோக்காக இருக்கும். டேமில் தண்ணி வந்துருச்சு, ஆற்றுல தண்ணி வந்துருச்சு, குளத்துல தண்ணி வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே தூண்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க, வலையை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க மீன் பிடிக்க. நம்மளும் அப்படி தான், எப்போ நம்ம தண்ணி வந்தாலும் சரி தூண்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். மீன் பிடிக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மீன் எம்பிடலாம் தான் அது எரிச்சலாக வரும். மீன் எம்பிடுச்சுன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் பிடிக்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா பொறுமை தான். ஏன்னா பொறுமையாக இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மீன் கிடைக்காது. எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மீன்கள் கிடைக்கும். ஆனால் அந்த மீன் பிடிக்கிறதுங்கிறது நம்மள மாதிரி ஆளுகளுக்குலாம் கொஞ்சம் பொழுதுபோக்கு தான். மீனவர்களுக்கு தான் இது தொழில். நம்ம கூட இருந்தவங்களும் நல்லா மீன் பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்க வீட்டுக்கு தான் பிடிச்சிட்டு போவாங்க. கொஞ்சம் பேர் வேணால் சேல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேட்டு போகாது. நம்ம பிடிச்ச மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிலேபின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மீன் கிடச்சிருந்துச்சு. அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு, ஒரு 2-1.5 கிலோ கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.